இந்த மகாசபையிலே அமர்ந்திருக்கும் அருட்செல்வர்களே, தவச்செல்வர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, அன்பர்களே, இது ஒரு ஆக்க வாழ்வுக்கு ஒரு நல்ல திருப்பமான ஒரு நேரம். உலகம் இப்பொழுது எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது, எந்த அனுபவத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். படித்தவர், படிக்காதவர்கள், ஏழை பணக்காரர்கள், ஆண் பெண் எல்லோருமே ஏதோ ஒரு வழியில துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்காங்க. மனதிலே அமைதி இல்லை, நிறைவு இல்லை. இது உண்மைதானா என்றால் உண்மையில தேவையில்லை. இயற்கை என்பது எல்லாம் அமைந்த ஒரு இறைவனுடைய ஆட்சி. இதில் குறைவு என்பதற்கு இடமே இல்லை. மனிதன் செய்யக்கூடிய செயலின் விளைவாகத்தான் எல்லா அனுபவங்களும் மனிதனுக்கு கிடைக்கிறது. அந்த செயல் எவ்வாறு செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்ளாத அளவு முறை மீறி செயல் செய்யும் போது இயற்கையினுடைய இனிமையை நாம் கெடுத்துறோம். எந்த அளவு இயற்கையினுடைய இனிமையை கெடுத்தாலும் அது துன்பம்தான் ஏற்படும். இப்போ அதிக விரிவாக இல்லாம உங்களுக்கு மௌனத்தை பற்றி, அதனுடைய சிறப்பை பற்றி சில வார்த்தைகளை நான் சொல்றேன். அடக்கம் அமர் அருள் உய்க்கும் என்பது வள்ளுவ பெருமானுடைய திருவாக்கு. அடக்கம்னா என்ன? இந்த கையை கால இது பண்ணிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறது அடக்கம் அல்ல. அதற்கு நமது பெரியவர்கள் பிரணவம் என்ற ஒரு சொல்லை சொல்லி அதனுடைய விளக்கமும் கொடுத்திருக்காங்க. ஓம் என்று சொன்னாலும் ஊவிலே தொடங்கி ஆவாக விரிந்து என்ற ஓசையில நிறைவு பெறுகிறது தான் ஓம் என்றது. ஊ என்பது உயிராக, உயிர் என்பது விண்ணிலே இருந்துதான் உயிராக மாறுகிறது. அது விரிவடைகிறது. விண் என்றால் அகண்டாகாரமானது ஒரு விண் என்ற நிலையில அடங்கி நிற்கிறது. அது மீண்டும் தன்னிலே சேர வேண்டும் என்றது ஆ என்று ஓங்குகிறது. மீண்டும் என்று இறைநிலையிலே முடிவு பெறுகிறது. இது ஒரு வட்டம். பிரபஞ்ச தத்துவம் அத்தனையும் உணர்ந்து கொள்ள உணர்த்த வல்ல வார்த்தை ஓம். அதான் 8 தெரியாத மூடருக்கு எதை சொன்னாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, நீங்க மலைக்கவே வேண்டாம். 2ன்னா உயிர், 8ன்னா அதாவது ஊ என்றது 2, 8 என்பது ஆவாக வச்சு கொண்டீங்கன்னா அதுதான் விரிவடைகிறது. எதை நோக்கி? உயிரெல்லாம் இறைநிலையை நோக்கி விரிவடைகிறது. கடைசியில் அதிலேயே சேர்ந்து விடுகிறது. அந்த குறிப்பு தான் ஊ ஆ ம். அதே போல நாம் இருக்கோம். நம்முடைய மனம் எத்தனை வகையில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். அதில் எண்ணினதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம். நடக்கும், கட்டாயம் நடக்கும். ஏன்னா எண்ணத்துக்கு அவ்வளோ வல்லமை உள்ளது. ஏன்னா எண்ணம் என்பதை எடுத்தீங்கன்னா அது என்னுடைய அடித்ததான் இறைநிலை தான். முனையில தான் மலர்ச்சி மனமாக இருக்கிறது.
அந்த மனம் அடங்கி நிலையில போகணும். அலை நிலையாக வரணும். அலையில மனம் மனிதன், நிலையில அறிவு இறைவன். அந்த அலை நிலையானால் அதான் அடக்கம். அப்போ அப்படி அடங்கினால் என்ன? அடக்கம் அமர் அருள் வைக்கும். அப்படி அடங்கினால் மனிதன் இறைவனாகவே மாறுகிறான், இறைநிலையாகவே மாறிவிடுகிறான். அப்பொழுது இறைநிலைக்கு என்ன என்ன ஒரு பெருமை உண்டோ அவ்வளவு பெருமையும் அவனுக்கு உண்டாகி விடுகிறது அறிவின் மூலமாக. அடக்கம் அமர் அருள் வைக்கும். அப்படி அடங்காமை, அப்படி அடங்கல தன்மனை, பொருள்பற்று, அதிகாரப்பற்று, அதன் பிறகு அதிலிருந்து காமக்ரோத லோக மோகம் மதம் ஆச்சரியம் 6 குணங்கள், பஞ்ச பாதகங்கள் இவ்வளவும் விளையும் அல்லவா? அடங்காமையில தான் இவைகளெல்லாம் விளையுது. ஆறிருள் உய்த்து விடும். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக மனிதனை அழித்து விடும் என்பது. அப்போ அடங்குவதற்கு நாம் பழகினால ஒழிய உடனே அடங்கிட முடியாது. இறைவன் நம்ம அடக்கி கொள்றான் தூக்கத்தில், அவன்லயே லயமாக வச்சு கொள்றான். ஆனாலும் அது தெரிந்து கொள்ளலை நாம். அப்போ நாம் மயங்கிடுவோம். மயங்கிய நிலையிலே இறைநிலையில அடங்குற போது அது தூக்கம்னு பேர். விழிப்பு நிலையிலே இறைநிலையில் அடங்குனா அதான் யோகம். ஜாக்கிரதம், சொப்பனம், சுழுப்தி, துரியாதீதம் என்று சொல்லுவாங்களே, இதெல்லாம் நம்ம இந்த துரியாதீத தவத்தில் கொடுக்குறோம். ஜாக்கிரம்னா புலன்கள் மூலமாக வெளியில திரிகிற போது அது சாக்கிரம். அதன் பிறகு ஆல்பா வேவ்னு சொல்லுவாங்க பாரு, உயிர்லேயே அடங்கிடுறது. மனம் ஒரு காட்சியாகவோ குணமாக ஆகாத போது அது சுழுப்தி, சொப்பனம். அதற்கு மேல இன்னும் ஆழ்ந்து போனா துரியம், அப்புறம் துரியாதீதம், இறைநிலையோட அடங்குற போது. இதெல்லாம் நம்ம தவத்துல வருது. அப்படி அடங்க அடங்க என்ன, அலையும் போது ஒரு எல்லை கட்டிய உணர்வு, ஒரு இன்ப துன்ப உணர்வு, வேட்பு, இது வேணும் அது வேணும், இது வேணும் அது வேணும். ஆனால் நிலையில என்ன வேண்டும் என்று நினைச்சோமோ அதை முடித்து கொள்ளக்கூடிய ஆற்றலும், முடிந்த பிறகு ஒரு நிறைவு ஏற்படக்கூடிய தன்மையும் உண்டாகும். அலைவதில் மாத்திரம் இருந்தால், அலையில மாத்திரம் இருந்தா எத்தனை தான் அனுபவிச்சாலும் நிறைவு என்பது உண்டாகும். அதனால நிலைக்கு வந்த பிறகுதான் நிறைவு உண்டாகும். அப்படி நிலைக்கு வரும்போது இந்த பேரியக்க மண்டலத்தில் இதுவரையில் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் வான்காந்தத்தில் பதிவாகி இருக்கிறது. எப்படி நம்ம உடல்ல நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரையில நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உடலுக்குள்ளாக உள்ள ஜீவகாந்தத்தில் பதிவாகி அவ்வப்போது அதிலிருந்து எழக்கூடிய அலை மூளையில தாக்கும் போது அது எப்படி மேக்னிஃபை பண்ணி நமக்கு எண்ணங்களாக காட்சிகளாக வந்து கொண்டே இருக்குது, பார்க்கிறோம் பாரு. அதே போல பேரியக்க மண்டலத்திலையும் இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையுமே அது இருப்பாக, அதாவது பதிவு என்று சொன்னாலே பிரஷர், அழுத்தத்தினாலே ஏற்பட்ட விளைவுதான் பதிவு. அந்த அழுத்தம் என்பதோ காந்த சக்தியினுடைய ஆற்றல் தான். பிரஷர் என்றதே காந்தத்தினுடைய ஆற்றல் தான். அப்போ அந்த காந்தத்தில் அடங்கிய தன்மையும் அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் ஜீவன்களிடத்துல
எப்பொழுதுமே அந்த காந்த சக்தி இத்தனை மாற்றங்கள் அடைந்து கொண்டிருக்கிற போது அதையெல்லாம் உணர்ந்து கொண்டே இன்பம் அனுபவிக்கிறது மனம். அந்த உணர்ந்து கொள்ளும் போது அழுத்தம், ஒளி சுவைமன இவைத்தான் உணர்றோம். அதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை தான் இன்பமா துன்பமா அமைதியா பேரின்பமா உணரும். அவ்வளவு மாற்றமாகி கடைசியில் அதை உணர்ந்தும் கொள்ளக்கூடியது மனமாக இருக்கிறது. அந்த மனத்துக்கு அடித்தளம் அறிவு, இருப்பு நிலை. எவ்வளவுக்கு எவ்வளவு அலையை குறைத்து கொண்டு இருப்பு நிலைக்கு வர்றோமோ அந்த அளவுக்கு நிலை பேரு, அமைதி வெற்றி. அதோட அலையில நம்முடைய ஜீவகாந்த சக்தி செலவு பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனால் நிலைக்கு வரும்போது சிறுக 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 லயமாகி வரும்போது அந்த காந்த சக்தி கூடிக்கொண்டிருக்கு. அந்த கூடுதல்னால உடல்ல உள்ள எல்லா செல்களுக்கும் அணு அடுக்கு சரியாக இருக்கிற போது உடல் நலம் உண்டாகும், மனவளம் உண்டாகும். இன்னும் நீங்க என்ன எண்ணணுமோ அதை எண்ணவும், என்ன எண்ணினங்களோ அதை செய்யவும் ஏற்ற ஒரு கோஆர்டினேஷன். இதெல்லாம் உங்க அனுபவத்திலேயே நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். இதை இன்னும் வரப்போற நூல்களில் இன்னும் விரிவாக எழுதுறேன். ஆகவே இந்த அலையில் இருந்து நிலைக்கு வருவதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். அந்த பயிற்சி இப்ப தவமாக நாம் இருந்தாலும் இந்த மௌனத்தை பற்றி இந்த இடத்துல நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. பேசுறதுக்கு பொருள் வேண்டியதே இல்லை. அதுக்கு ஏதாயிலும் விஷயம் வேணுமானா தேவையே இல்லை, பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா சூழ்நிலையில புலன்களுக்கு கவர்ச்சி இருக்குது, அது பாட்டுக்கு அதை வச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே போகலாம். அல்லது பழக்கத்தினால பேசிக்கொண்டே இருக்கலாம், பேசுறதே பேசித்தானாவே வரும். அது இன்னொருத்தர் வர்றாங்க தூண்டி விடுறாங்க, பேசிக்கொண்டே இருக்கலாம். அதனால அதுக்கு தனியா ஒண்ணு பேசுவதற்கு பொருளே தேவையில்லை. ஆனா பேசாம இருக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவை. பொருள் இல்லாத பேசாம இருக்கவே முடியாது. அந்த பொருள் எல்லாவற்றுக்கும் வலுவான பொருள், பேராற்றல் உள்ள ஒரு பொருள் இறைநிலை தான், இருப்பு நிலை தான். அது என்ன? சுத்த வெளி. ஒரு மரத்தை நினைந்தால் மரமாக காட்சியாக நாமே மாறி விடுகிறோம். அவரை கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன பார்த்தோம்? மரம் இருக்கிறது. மரம் இல்லை அங்க. மரத்தை பார்த்த போது மரமாக வடிவம் எடுத்துமே. அந்த வடிவம் நம்ம இடத்துல இதுவரைக்கும் எத்தனையோ அனுபவங்கள் வந்ததோட இந்த அனுபவம் கூடி போச்சு. எங்கே கூடி போச்சு? உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்தியிலே கூடி போச்சு. இந்த ஜீவகாந்த சக்தி என்ன என்றதை பார்க்கிற போது எங்கேயும் சுத்த வெளி இல்லாத, இருப்பு நிலை இல்லாத இடமே இல்லைன்றதை முதல்ல தெரிஞ்சு கொள்ளுங்க. பிரபஞ்சம் முழுவதும் சுத்த வெளிதான் இருப்பு நிலை. அதனுடைய நுண்ணிய பகுதி தான் சக்தி என்றும் எனர்ஜி பார்ட்டிகள் என்றும் விண் என்று சொல்றோம். அந்த விண் தனியாக ஒரு பிரிவு ஏற்பட்ட போதே அதனுடைய சுற்றுப்புறம் உள்ள அழுத்தத்தினால சுழல ஆரம்பிக்கிறது. அப்போ இருப்பு நிலையே சுழற்சியில வர்ற போது அதுதான் விண் என்று வச்சுக்கொள்ளும். வர்லிங் மோஷன், ஃபிராக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிக். அதை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த சுழற்சியில இருந்து ஒரு அலை மீண்டும் ஒரு, அதாவது சுழல் அலைக்கும் விரிவலைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒரு கேண்டில் வச்சு பார்க்குறீங்க, அது ஒளியில ஒரு அழுத்தமான அளவு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 1/2 இன்ச்சு இருக்கு. அது வரைக்கும் தான் அது ஒளின்னு விளக்குன்னு சொல்றோம். ஆனா அதை சுற்றிலும் உள்ள வெளிச்சம் இருக்குது பாருங்க, அந்த ஒளியினுடைய அலை அது. இதே போலதான் சுழல் அலையும் விரிவலையும். சுழலலை என்றது இன்டென்சிஃபைடு வேவ். அது அவ்வளவு அழுத்தமா இருக்குது. அதுல அழுத்தம், ஒளி சுவை மனைவைகள் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகும்.
ஆனா ரிஃப்ளெக்ட் ஆகாத ஊடுருவி போகக்கூடிய அலையில அது விரிவு அலை. அப்போ அந்த நுண்ணிய இயக்கமாக இருந்தாலும் மின் என்பது அதுல இருந்து சுழலலை, அதுல இருந்து விரிவலை. இந்த விரிவலை சுத்த வெளியில தானே கலக்கும். அந்த சுத்த வெளி இருப்பு நிலையாகவும் ஆகர்ஷ சக்தியாகவும் இருந்து கொண்டு அதிலே தள்ளும் சக்தியாக, பிரதிகிருஷ்ண சக்தியாக, அலையாக சேரக்கூடிய டைனமிக் வேவ், இந்த இரண்டு சேர்ந்ததுதான் காந்த சக்தி. பேரியக்க மண்டலம் முழுமையும் இதே காந்த சக்தி வான்காந்தம் என்ற நிலையில இருக்கிறது. நம்முடைய உடல்லையும் அதுவே காந்த சக்தி தான் ஒரு எல்லை கட்டி கொண்ட இயக்கமாக இருப்பதனால இதற்கு ஜீவகாந்த சக்தின்னு சொல்றோம் உணர்வு நிலையில. இப்ப இந்த உலகம் எத்தனையோ அனுபவங்களை உடையதா இருக்குது, எண்ணங்களை உடையதாக இருக்குது, ஆசைகளை உடையதாக இருக்குது. அதனால செயல்கள், தவறான செயல்களும் உண்டாகும். இவைகளை யார் கட்டுப்படுத்துறது? தானாகவே கட்டுப்படும் என்று இறைவனே எல்லாவற்றையும் படைத்தான், அவன் கட்டுப்பாட பார்த்து கொள்வான் என்றால் இறைவனுக்கு இன்ப துன்ப உணர்வு இல்லை. அது மனிதன் தான் இருக்கு. இறைவன் உள்ள செயல்ல தவறே கிடையாது என்று சொல்லி இந்த சொற்பொழிவை இதோட நிறைவு செய்யறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.